நீ பேச லைட்டா ஆசை கூடு. ஏமா யாருமா அது? ஆசை கூடுனா கூடட்டும், கொஞ்சம் அங்க தள்ளி உட்காருமா. வயசான வயசுல ரொம்ப தூரம் நடக்க முடியாது, தள்ளி உட்காரு தள்ளி உட்காரு. செத்த நேரம் சந்தோஷமா ஒரு பாட்டு பாட விட மாட்டாளுங்க, வந்துருவாளுங்க உடனே. நாளைக்கு என்ன குழம்பு வைக்கனே தெரியல, தினம் புளிக்குழம்பா வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளால சாப்பிட முடியல. ஏக்கா ரோஸ் கலர் சேலை கட்டினாக்கா கொஞ்சம் தள்ளி உட்காடுறீங்களா? இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். பின்னாடி அவ்வளவு இடம் இருக்குல்ல, அங்க போய் உட்கார வேண்டியதானே? என்னை தள்ளி விட்டுட்டு தான் இங்க உட்காரணுமா? ஏக்கா இல்லைக்கா, நீங்கள் சும்மா தானக்கா உட்காந்துருக்கீங்க, நான் குடும்பத்தோடு வந்திருக்கேங்க்கா. என் பொண்டாட்டி என் பிள்ளையெல்லாம் வந்திருக்காங்க, இந்த பின்னாடி வருவாங்கக்கா, உட்கார இடம் வேணும். நீங்கள் அப்படி ஓரமாக போய் உட்காருங்க. ஏ மாறி வேகமா வா, எவ்வளோ நேரம் இடத்த கஷ்டப்பட்டு பிடிக்கிறேன், இவங்க வேகமா வர்றாங்களான்னு பாரு. ஏங்க நீங்க மட்டும் தனியா வர்றீங்க, அதான் விறுவிறுன்னு வந்துட்டீங்கன்னா பிள்ளைய ரெண்டையும் கூட்டிட்டு வரேன்டாமா. அதுக்கேண்டி நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க, ஒரு இடத்துல நில்லுடி. பின்னாடி திரும்பி பாரு, அந்த பாட்டியை பாரு எப்படி உட்கார்ந்துருக்கு, காமெடியா இருக்கு. நீ இப்படி ஒவ்வொருத்தவங்களே கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு, அதான் படிப்பு உனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. இது யாருமா அது? கம்பு கொண்டு மூஞ்சி மேல வச்சிருக்கா. ரொம்ப விலைக்கு வாங்கும் வயசுடா. இந்த கிழவனுக்கு வாயை பாரு, பாட்டு பாரு, ரொம்ப விலைக்கு வாங்குற வயசாம்ல, வாங்க முடியாம. ஹாய் பாட்டி, ஹவ் ஆர் யூ? உன்னை பார்த்தா 150 வயசு கிழவி மாதிரி இருக்கு, இனிய போய் கிளவிங்கற. ஓகே, கோபப்படாத டார்லிங். ஏ கிழவா, யாரா நீ? தேவலாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, ஓடுறா அங்கிட்டு. சரி பாட்டி கோவமா இருக்கு, நம்ம அங்கிட்டு போவோம். ஹாய் லேடிஸ். தாத்தா நானே ரொம்ப கடுப்புல இருக்கேன், நீங்க அங்கிட்டு போயிருங்க. தாத்தாவா? இப்படிலாம் சொல்லாத, என் மனசே ரெண்டா உடைஞ்சிரும். ஏடி நீ கருப்பாய் மகன் தானே, இங்க எங்கடி வந்திருக்க? யார் இது? நம்ம முனிமாவா? முனிமா, எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? ஏடி நான் உன்னை கேள்வி கேட்ட, நீ என்னடி என்ன கேள்வி கேட்டுக்க? என்னடி வயசு பிள்ளை இப்படி தனியா இங்க வரலாமா? அதே தான் நானும் கேட்குறேன், வயசான பொம்பளையே இப்படி வரலாமா தனியா? ஏடி என் வயசுக்கு உன் வயசுக்கு ஜோடி போட்டு இருக்கடி ஜோடி. ஏடி கொசு இங்க வாடி, அந்த கிளவிட்ட என்னடி பேசிக்கிருக்க? இங்க வா, நான் இங்கிட்டு வந்துட்டேன். ஏக்கா இழிச்சுக்கா, இருங்க வாரேன். எதுக்கு இப்படி தனியா வந்திருப்பாளுங்க? இல்ல எவனி லவ் கிவ் பண்றாளான்னு தெரியல, அதனாலதான் அவன் தனியா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்ன தாத்தா ஒரே ஜாலியா இருக்கீங்க போல? என்ன பாப்பா சாலி, என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, அவளை நினைச்சே நான் ரொம்ப துரும்பா இழைச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா நடிக்கிறானே இந்த கிழவன், எங்கேயா சினிமாக்கு நடிக்க போனானா அவார்டு கிடைக்கும் அவனுக்கு. உத்தரசா என்ன தனியா இங்க வந்து உட்காந்துருக்க? உன் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வரலையா? அது எப்படின்னா எனக்கும் தெரியல, நான் போற இடத்துக்கு நீங்களா வரீங்களா இல்ல நீங்க போற இடத்துக்கு நான் வரேனான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சரி தாத்தா, நீங்க அங்கிட்டு போய் ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணுங்க, உங்க பொண்டாட்டி நினைச்சு நாங்க இங்கனக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பாப்பா நீங்களாம் எவ்வளவு மரியாதையா பேசிருக்கீங்க, இந்த பொம்பளைய பாரு, நான் சும்மா இங்க நடந்து போய்கிட்டு இருக்கேன், வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசுறாப்பா, என் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டிக்கா. அட கிழவனே பொய்ய பாரு, எப்படிலாம் போய் பேசுறியா புழுகாண்டி. உத்தரசா இப்படியே பேசிக்கிட்டு யார்ட்ட அடி வாங்க போறேன்னு தெரியல. தாத்தா அவ கொஞ்சம் பைத்தியம் தாத்தா, அப்பப்ப இப்படிதான் மெண்டல் ஆயிடுவா. நீங்க இப்ப பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, போங்க அங்கிட்டு போய் உட்காருங்க. சரி பாப்பா, நீங்க சொன்னதுக்காக நான் அங்கிட்டு போய் ஓரமா உட்காடுறேன். ஏடி இங்க என்னடி ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏடி நீ எவனையோ காதலிக்கிறியாடி? எதுக்கு நீங்க தனியா வந்திருக்க? எனக்கு முதல்ல அத பதில் சொல்லுடி, மண்டை பூரா குழப்பமா இருக்கு. இந்த கிளவி இப்ப எதுக்கு இப்ப முன்னாடி சுத்தி வரேன்? இப்ப யாரை லவ் பண்ணா என்ன, லவ் பண்ணாட்டி என்ன? சோ அப்படி சொன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? இந்த சொல்லிட்டு பத்தியா, இத தாண்டி நானும் எதிர்பார்த்தேன். அதான் யாரையும் காதலிக்கிறேன், அது சொல்ல மாட்டேங்கிறேன். ஏடி உங்க வீட்ல போய் போட்டு கொடுக்குறேன். சரி என்னைய அப்புறமா போட்டு கொடுங்க, கீழே ஒருத்தி உட்காந்துருக்கல நம்ம உத்தரசா, இவ்வளவு மறந்துட்டீங்க? அட ஆமா ஏடி இந்த சிரிக்கியா? ஐயா ஆமா, நான் வரும்போதே உட்கார்ந்திருந்தேடி, சத்தம் கட்டாம ஆள் யாருன்னு தெரியாத அளவுக்கு உட்கார்ந்திருந்தா இவதானா? வீட்ல இருந்தா எரிச்சலா இருக்குன்னு இங்க வந்து ஓரமா உட்கார்ந்தா இவளுக்கு அதுக்கு மேல நம்மள எரிச்சல் பண்றாளுங்க. ஏடி வத்ரசா, உன் புருஷன் உன்னை சொல்லவா, எதுக்கு நீ தனியா வந்து உட்கார்ந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுக்காரு பாவடசாமி இருக்காருல்ல, உங்க தொல்லை தாங்க முடியாம இந்த கடல்ல விழுந்து சாக போறேன்னு சொல்லி இங்க வந்தாரு, அதான் செத்துட்டாரா இல்லையான்னு பாக்குறதுக்காக வந்தேன். ஏய் என் வீட்டுக்காரர் நானே பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல, நீ எதுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க? பாத்தீங்களா பாட்டி, உங்க முன்னாடி உங்க வீட்டுக்கார பேர் எத்தனை வாட்டி சொல்றா பாருங்க, இவ்வளவு செருப்பால் அடிங்க. அப்படிதான் சொல்லுவேன், பாவாடா 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 பாவாடா. ஏய் எவ்வளவு அழகான தமிழ் பேர் தெரியுமா, பாவாடை. ஆமா ஆமா, இதெல்லாம் அரிய வகை தமிழ் பேர்ல, இந்த மாதிரி பேர்லாம் வைக்கவே முடியாது யாராலையும். பாட்டி எனக்கு ஒரு சந்தேகம், உங்க கல்யாண பத்திரிக்கையில உங்க பேர் எப்படி போட்டிருப்பீங்க? முனியம்மா பாவாடைனா? ஏய் அப்படிலாம் போடலடி, முனியம்மாள் என்ற அழகு சுந்தரி, பாவாடை என்ற பார்த்த சாரதா. இதெல்லாம் கேக்குறதுக்கு தும்ப போல தூக்குல தொங்கிடலாம். சரி பாட்டி, இனிமேல் நாங்க உங்களை முனியம்மான்னு கூப்பிட மாட்டோம், முனியம்மா பாவாடை முனியம்மா பாவாடான்னு கூப்பிடுறோம். ஏய் என் வீட்டுக்கார பேரை நான் மட்டும் தானே சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாதுடி. ரொம்ப கஷ்டம்தான், தெருவில் பாவாடையோட வித்துட்டு போனாங்கன்னா பாவாடா பாவாடன்னு தான் சொல்லிட்டு போவாங்க, சொல்லக்கூடாது. யார் சொன்னாலும் செருப்பால அடிப்பேன். உங்க பிள்ளைகளுக்குள்ள எப்படி பாட்டி பேர் வச்சீங்க? செருப்பு சுந்தரி, விளக்கமாறு சுந்தரன் அப்படின்னா? ஏய் என் குடும்பத்து வரலாறு பத்தி வெளியில பேசாதீங்கடி, எனக்கு பிடிக்காது. ஆமா நல்ல வரலாறு, பாவாடைக்கும் செருப்புக்கும் விளக்கமாருக்கும் பேர பாரு பேர.